தமிழக முதல்வரின் கோரிக்கைக்கு மகிந்த ராஜபக்சேயின் மகன் பாராட்டு. தமிழக முகாம்களில் அகதிகளாக தங்கியுள்ள 89,000 இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை அல்லது நீண்டகால வீசாக்களை வழங்குமாறு கோரி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் விடுத்த கோரிக்கையை இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேயின் மகனும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச வரவேற்றுள்ளார். இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள நாமல் ராஜபக்ச, தென்னிந்தியாவின் தமிழகத்தில் வசிக்கும் சுமார் 89,000 இலங்கை தமிழர்களுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து, கௌரவம் மற்றும் பாதுகாப்பான வாழ்வை உறுதிப்படுத்தும் நோக்கில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்துள்ள இந்த முயற்சியை வரவேற்கிறேன். பல தசாப்தங்களாக அகதி முகாம்களில் வாழும் மக்களுக்கு இது ஒரு நம்பிக்கையை அளிக்கும் செயல் என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இந்த நடவடிக்கை வரவிருக்கும் மாநில தேர்தலை கருத்திற்கு கொண்டு எடுக்கப்பட்ட அரசியல் நகர்வாகவோ அல்லது தேர்தல்கால அரசியலாக்கப்படும் ஒரு முயற்சியாகவோ இருக்கக்கூடாது என அவர் இந்திய அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களிலும் தேர்தல் போன்ற அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த காலப்பகுதிகளின் இவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் அவை கண்டுகொள்ளப்படுவதில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேயின் ஆட்சிக்காலத்தில் யுத்தம் முடிவடைந்த பின்னர் தமிழக முகாம்களில் இருந்த இலங்கையர்கள் சுயமாக தமது தாயகத்திற்கு திரும்புவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது தாயகம் திரும்ப விரும்புவோருக்கு சில தடைகள் ஏற்படுத்தப்படுவதாக வரும் தகவல்கள் கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ள அவர், இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி அவர்களை மீண்டும் உள்வாங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த 89,000 இலங்கையர்களும் எமது மக்கள். அவர்களின் நல்வாழ்வு, பாதுகாப்பு மற்றும் கௌரவத்திற்கு நாமே பொறுப்பு என தெரிவித்துள்ள மகிந்த ராஜபக்ஷ, இவர்கள் இந்திய முகாம்களில் தொடர்ந்து கஷ்டப்பட தேவையில்லை என்றும் உரிமையுள்ள பிரஜைகளாக இலங்கையில் வாழ முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த உணர்வுபூர்வமான மனிதாபிமான பிரச்சனையை இலங்கை, இந்தியா மற்றும் தமிழக அரசாங்கங்கள் அரசியலாக்காமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நிரந்தர தீர்வை நோக்கி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.